கொண்டிருக்கிறான் என்பது புரிந்தது. சற்று நேரத்தில் மற்றொரு காவலாளியையும் பிரக்ஞையை இழக்கச் செய்து நிலத்தில் உருட்டிவிட்டான் சாயாவக்ரன். அவன் விழுந்த ஒலியை கேட்டு புத்த பிக்கு திகைப்புடன் திரும்பி பார்க்க உள்ளே நுழைந்த நிழலை பிடிப்பான். நொடியில் அவரை வளைத்து பிடித்து கை கால்களை கட்டி வாயில் துணியை அடைத்துவிட்டு சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். விகாரத்தை திறந்து உள்ளே செல்ல நந்திவர்மனும் பரக்காலரும் ஸ்வர்ண புத்தன் சிலை வைக்கப்பட்டிருந்த அறையின் வாயிலில் நின்றனர். அறையின் வாயிலை அடைத்தபடி ஒரு சக்கரம் அமைக்கப்பட்டிருந்தது. வேகமாக சுழலும் அந்த சக்கரம் இப்போது சுழலாமல் நின்றிருந்தது. சக்கரத்தின் இரு வாட்களிடையே மெலிந்த தன்னால் எளிதாக நுழைந்துவிட முடியும் என்பதனை உணர்ந்தான் நந்திவர்மன். அதோ பார் நந்திவர்மா, உனக்கு தேவையான பொருளின் மீது எனக்கு தேவையான பொருள் வைக்கப்பட்டுள்ளது, போய் எடுத்து வா. பரக்காலன் கூற நந்திவர்மன் இரு வாட்களிடையே தனது உடலை நுழைத்து எச்சரிக்கையுடன் உள்ளே நுழைந்தான். அறையினுள் சென்று ஸ்வர்ணபுத்தர் சிலையை ஒரு கையிலும் எடுத்து